ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தக்காளி பஜ்ஜி தாங்க. இது இட்லி தோசையோட எல்லாம் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. ஒரு குக்கர்ல ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் எல்லாமே சேர்த்த பிறகு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 5 தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து கொடுத்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்த பிறகு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்த பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாங்க. இப்ப 2 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 2 விசில் வந்தவன ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பாருங்க, சூப்பரா குழைய வெந்திருக்கா. இந்த நேரத்துல மேசரை வச்சு நல்லா கடைஞ்சு விடுங்க. பாருங்க, அவ்வளவுதாங்க. இப்ப சூப்பரா ரெடி ஆச்சுங்க. கொத்தமல்லி தலைகளை கொஞ்சமா அப்படி தூவி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க. மாத்தின பிறகு சுட சுட இட்லியோட தக்காளி பஜ்ஜி இப்படி ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டே வேற லெவலா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.